ஹாய் வெல்கம் டு யூடியூப் சேனல். சொல்லி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக தாங்க நம்ம ஏகேவோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த மூவியோட ரிவ்யூவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னதான் விடாமுயற்சிக்கு ஃபஸ்ட் டே கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க வருது. ஸோ மூவியுமே ரொம்ப நல்ல மூவிங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஏகேவோட பாஸ்ட் 5 மூவிஸோட ரேங்கிங் தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம தளபதி விஜய்க்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பாஸ்ட் 5 மூவிஸோட ரேங்கிங்கை அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஏகேக்கு பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஏகேக்கு ரீசெண்டாகவே மூவிஸ் ரொம்பவே கம்மியாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2017 25 வரையுமே ஒரு 5 மூவி தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நடுவில் நிறைய கேப்லாம் இருந்துச்சுங்க. ஸோ நிறையா ப்ரொடக்ஷன் இஷ்யூஸஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. பட் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இப்போ தொடர்ந்து 2 மூவிங்க. ஸோ பிப்ரவரி மாதம் ஒரு மூவி, ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக அந்த மூவிக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. ஒரு செம்மையான ஃபீஸ்ட் காத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஃபேன்ஸுக்கு. ஸோ இப்போ இந்த மூவியோட லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. ஸோ உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு என்னென்ன மூவிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிற மூவி விவேகம். ஸோ 2017 ரிலீஸ் ஆன மூவி தாங்க இது. இந்த மூவியை சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவரோட ஜோனை தாண்டி ஒரு எடுத்த படம் தாங்க சொல்லணும் இதை. இந்த மூவிக்காக நம்ம ஏகே வெயிட்லாம் குறைச்சி வேறு லெவலில் ஃபிட்டாக இருந்தார். அதனால இந்த மூவிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுங்க அந்த டைமில். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாங்களான்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஆவரேஜான மூவின்னு தான் சொல்லணும். இந்த மூவி ரொம்பவே வீக்கான ஸ்டோரி, வீக்கான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி ஒரு ரொம்ப ஆவரேஜான மூவி தாங்க இது. ஸோ ஆப்வியஸாக ஏகேவோட லாஸ்ட் 5 மூவியில் இதுதாங்க ஒஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம 4th பொசிஷனில் இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தலாம். ஸோ 4th பொசிஷனில் இருக்கிற மூவி 2022 ரிலீஸ் ஆன வலிமை. இந்த மூவியை H1 தாங்க டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த மூவியோட ஹைப்பை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ சினிமாவே பார்க்காதவங்களுக்குலாம் இந்த பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரிலீஸ் அப்பவும் சரியான ஹைப்புங்க இந்த மூவிக்கு. ஸோ இந்த மூவியுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்து அதுக்கப்புறம் தள்ளி வச்சு பிப்ரவரி 24 ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூவி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலங்க. ஸோ மூவியுமே ஒரு எபோவ் அவரேஜ் மூவியாக தான் இருந்துச்சு. பட் கலெக்ஷன்ஸ் அடிச்சிருச்சுங்க. ஸோ இந்த மூவியும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த விவேகமும் சரி, ரெண்டுமே நல்ல கலெக்ஷன் அடிச்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும். பட் இருந்தாலுமே இந்த மூவி என்ன தான் எபோவ் அவரேஜாக இருந்தாலுமே கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே லாஸ் ஆகலை. பட் ஹெச் வினோத் அதுக்கப்புறம் ஏகேவோட காம்போலேருந்து இந்த மாதிரி ஒரு மூவி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. பிகாஸ் ஏன்னா ரொம்பவே கிளீஷேவாக இருந்த மூவி இது. ஸோ ஆக்சுவலாக இந்த மூவியில் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி ஓடி இருக்கும். பட் ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரிங்க. ஸோ ஒரு வில்லன், ஒரு போலீஸு, ஸோ அவங்க நடுவில் நடக்கிற சண்டை. ஸோ ரொம்பவே ஒரு சுமாரான ஸ்டோரிங்க. ஸோ நேர்கொண்ட பார்வை. ஸோ 2019 நம்ம ஹெச் வினோத்தோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவி தாங்க இது. இந்த மூவி ஹிந்தி மூவியான பிங்கோட ரீமேக்குங்க. ஸோ இதுவரையுமே ஏகேவே பார்க்காத ஒரு கேரக்டர், ரொம்பவே சீரியஸான கேரக்டர் தாங்க சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அமிதாப் பச்சன் அவரோட கெரியரோட எண்டிங்கில் நடித்த மூவிங்க இது. பட் இவர் தன்னோட கெரியரோட நடுவுலேயே நடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட மூவி இல்லைங்க. ஸோ இது வந்து சொசைட்டிக்காக எடுக்கப்பட்ட மூவி. ஸோ அதனாலேயே எந்த ஒரு ஃபேன் மூமெண்ட்ஸும் இந்த மூவியில் அவ்வளோக்கா இல்லை. ஸோ ஒரு ஃபேன் மூமெண்ட் வைக்கணுமேனு சொல்லி இந்த மூவியில் ஒரு ஃபேன் மூமெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா இந்த மூவிக்கும் அந்த சீனுக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுங்க. பட் மிச்சப்படி இந்த மூவி சூப்பரான மூவிங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த மூவி. ஸோ இந்த மூவியில் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பொண்ணுங்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். சீரியஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ டைரக்ஷன் வைஸும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மூவி இந்த லிஸ்ட்டில் 3rd இருக்குன்னு சொல்லி கேட்டால், ஸோ இந்த மூவியை எந்த பொசிஷனில் போட்டாலுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே இருக்கிற அந்த 2 மூவிஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் இதை விட அது பெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லைன்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் ஆனால் இந்த மூவி எந்த மூவி கூட கம்பேர் பண்ணாலும் ஸோ இதில் இருக்கிற கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா இந்த மூவி பெட்டராக தாங்க தெரியும். பட் இதை நான் மூவியாக தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த மூவிக்கு இந்த பொசிஷன் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நான் 3rd பொசிஷனில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மூவி 3rd பொசிஷனில் செட் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் 3rd பொசிஷனில் இந்த மூவி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் 2 பொசிஷனுக்கு போகலாங்க. ஸோ 2வது பொசிஷனில் இருக்கிற மூவி என்னன்னு கேட்டால் துணிவு. இந்த மூவியும் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மூவி யாராலையும் மறக்க முடியாதுங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு வேறு லெவல் பொங்கலுங்க அது. விஜய் சாரோட படம், அதுக்கப்புறம் நம்ம ஏகேவோட படம்னு சொல்லி ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. பிகாஸ் ஏன்னா 2 படத்துக்குமே வேறு லெவலில் கலெக்ஷன் வந்துச்சு. ஸோ கூட்டமுமே சூப்பராக வந்துச்சுங்க. ஸோ ஆப்வியஸாக 2 விதத்தில் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடும். ஸோ 2 படமே ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஃபெஸ்டிவல் தான். ஸோ டபுள் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஸோ மூவியுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை தவிர மிச்சம் மூவி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. நம்ம ஏகேவோட லுக்கு, ஸோ அப்புறம் ஆக்டிங், ஸோ அதுக்கப்புறம் அவரோட கேரக்டரைசேஷன், ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூவி சூப்பரான மூவியாக வந்திருக்கும். பட் இப்போயுமே இந்த மூவி ரொம்பவே நல்ல மூவி தாங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மூவி லேக் அடிக்காதுங்க. ஸோ ஒரு
செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டு மூவி இது. எக்ஸப்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்கை தவிர இந்த மூவி நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த மூவியை நான் செகண்ட் பொசிஷனில் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி இந்த லிஸ்ட்டோட நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற மூவி பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற மூவி விஸ்வாசம். ஸோ நம்ம சிறுத்தை சிவாவோட டைரக்ஷனில் 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மூவிங்க இது. ஸோ 2023 பொங்கலை கூட மறந்துடலாங்க. ஆனால் 2019 பொங்கலை மறக்கவே முடியாது. பிகாஸ் ஆனால் பேட்டை விஸ்வாசம்னு சொல்லி 2 மூவியுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த சைடு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட கூட்டணி வச்சு ஒரு வேறு லெவல் மாசான மூவி இறக்குறாரு. பட் இந்த சைடு நம்ம அஜித்குமார் சார் திரும்பியும் சிறுத்தை சிவா கூட சேர்ந்து ஒரு மாசான ஒரு ரூரல் கமர்ஷியல் இறக்குறாருங்க. ஸோ 2 செம்மையாக கிளாஷ் விடுது. ஸோ 2 மூவியுமே சூப்பராக ஓடிச்சுங்க. ஸோ கலெக்ஷன் வைஸும் சரி, ரிப்போர்ட் வைஸும் சரி, 2 மூவியுமே ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் வந்த மூவிஸ் எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்குங்க. பட் எனக்கு தெரிஞ்ச விஸ்வாசமில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவிங்க. ஸோ இந்த மூவியில் சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக ஓட்டியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த மூவி ஒரு சூப்பரான பேக்கேஜ் இருந்தாங்க சொல்லணும். ஸோ 2019 பொங்கலுக்கு வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு இந்த மூவி. ஸோ எஸ், இந்த மூவியில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்துச்சுங்க. பட் எதுவுமே தெரியலேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆனால் பொங்கல் ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவல் ஃபெஸ்டிவ் ரிலீஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாசான என்டர்டெயினர் தாங்க சொல்லணும் இந்த மூவியை. ஸோ அதனால இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் பொசிஷனை விஸ்வாசம் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களோட லிஸ்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன மூவிஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு எந்த ஆக்டருக்கு ஒஸ்ட் டு பெஸ்ட் போடலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் சேனல்.